தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குட்டி அண்ணன் அவர்களையும், பூந்தமல்லி தொகுதி, திருவள்ளூர் தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள், மற்ற ஒன்றிய நிர்வாகிகள், திருமணிசை பேரூராட்சி நிர்வாகிகள், நசரத்பேட்டை நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்று மகளிர் தின நாளை முன்னிட்டு மகளிர் அணி சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க இங்க பேச வந்த விஷயத்த அவங்க மேம் பேசிட்டாங்க. எல்லா விஷயத்துமே அவங்க பேசிட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அஞ்சலை அம்மாள் பாடுபட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சுதந்திர தின நடக்கிறப்போ 1921 தன்னுடைய நிலங்களையும் வீட்டையும் வித்து இந்தியா சுதந்திரம் பெறணுங்கிறதுக்காக தன்னோட சொத்தையே வித்து அந்த பணத்தை அந்த சுதந்திரத்துக்காக அவங்க செலுத்தியாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வேலுநாச்சியார் அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க அவங்க பிறக்கிறப்ப சின்ன வயசுலயே அவங்களுக்கு பிடிக்காத, அதாவது பிடித்த ஒரு வார்த்தைனா 3 எழுத்து வீரம், பிடிக்காத ஒரு வார்த்தைன்னா பயம் என்கிற 3 எழுத்தான். அப்போ இந்த 2 நம்மளோட கொள்கை தலைவர்களா நம்ம தளபதி நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னா, இந்த மகளிர் தின விழால நீங்க இங்க இருக்கிற மகளிர் எல்லாரும் அவங்க 2 பேரையும் நீங்க முழு மூச்சா உங்களுக்குள்ள ஏத்திக்கிட்டு அவங்கள மாதிரி எப்படி அவங்க இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்களோ, நாம நம்ம தளபதி கூட இணைஞ்சு வருகின்ற 2026 இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாம முழு மூச்சோட செயல்படணும். அவர் அந்த அரியணையில ஏத்திடணும். இன்னைக்கு கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு இப்ப இருக்கிற, நான் ஓப்பனாவே பேசுறேன், இப்ப இருக்கிற திமுக கட்சியில இருந்து அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அத எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா நாம ஒழிக்கணும். நீங்க இங்க இருக்கிற இடங்கள்ல தான் கொடியேற்ற பர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்தியா இல்ல, தமிழ்நாடு இல்ல, உலகம் முழுக்க அவரோட தலைமை ஆபீஸ்க்கு கனடால இருந்து அவர்கிட்ட சாதனை வாங்கிட்டு போறாங்க. நீங்க என்னடா அனுமதி கொடுக்கறது? இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல அவர் ஃபேமஸான ஒரு தலைவர். எப்படி ஒரு கூத்தாடியா? ஏன் கூத்தாடியை நீங்க யாரும் ரசிக்கிறதே இல்லையா? இதே டிஎம்கே நிர்வாகிகள் யார் வீட்டுல டிவி இல்லையா? உங்களோட பொழுதுபோக்கே அந்த கூத்தாடிகளோட ஆட்டம் தானே உங்களுக்கு பொழுதுபோக்கு. ஏன் அப்படி சொல்லுங்க? கூத்தாடிகள் நாம கூத்தாடிகளா இருந்தாலும் அதே அன்னைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான். அந்த கூத்தாடிக்கு திரைக்கதை வசனம் எழுதவரே கலைஞர். அப்ப ஏன் கூத்தாடிக்கு அன்னைக்கு நீ திரைக்கதை வசனம் எழுதிதானே இன்னைக்கு நீ அந்த அரசியல்ல ஏன் இன்னைக்கு கூத்தாடின்றது உங்களுக்கு ஒரு கேவலமா இருக்கா? நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, வருகிற 2026 அந்த செங்கோட்டையில நம்முடைய தளபதியின் கொடி பறக்கணும். கண்டிப்பா அதுக்கு முழு முயற்சி எடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பூந்தமல்லி தொகுதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கணக்கெடுப்புப்படி வாக்காளர் பட்டியல பெண்களோட வாக்கு அதிகம். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த தொகுதியில நிக்கிற அந்த வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். 234 தொகுதியில அவங்க சொல்றாங்க, முதல்ல நீங்க வேட்பாளரை நிறுத்துங்க, உங்களோட வெற்றி என்ன என்பதை நாங்க நிர்ணயம் பண்றாங்க. நீங்க என்ன நிர்ணயம் பண்ணது? பொதுமக்களோட மனதுல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறந்துகிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு ஏற்றதா ஒரு கல்வெட்டு பர்மிஷன் இல்ல. ஒரு பிடி ஆபீஸ் பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு இடம் தானே அது. அங்க போய் பர்மிஷன் கேட்க போறேன் நானு? இல்ல, பர்மிஷன் தர முடியாது, இருக்க போற எல்லா கூட எடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ பறந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன பத்தி 6 நாள்ல எடுத்துரும் அந்த கொடின்னு சொன்னீங்கல்ல, நீங்க எடுக்கல, நாங்க இறங்கி எடுத்துருவோம் அந்த மத்த கட்சி கொடியெல்லாம். நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். அதுதான் ஒரு அரசாங்கம். இன்னொரு விஷயம், திமுகனாவே அப்ப நமக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? திமுக வந்துட்டா பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. இந்த பயம் இருந்ததா இல்லையா? இது உலக அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை யாரும் மறுக்கவே முடியாது. அதனால வருகிற 2026 ஏங்க ஒரு பெண் குழந்தை கற்பழிக்கப்படுது. ஒரு கேட்டா என்னன்றாங்க, நீங்க போடுற ட்ரெஸ் சரியில்லை, உங்க நட சரியில்லை. ஏங்க 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை என்னங்க ட்ரெஸ் போட்டுச்சு? ஏங்க அந்த குழந்தைய கற்பழிச்சுங்க? அப்போ என்ன சட்டங்கள் ரீதியா இருக்கும். இப்ப வருகிற 2026 இவ்வளவு பேச்சு பேசுறாங்க இவங்க. ஏன் சட்டத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு பெண் குழந்தைய கற்பழிக்கப்பட்டா அந்த குடும்பத்தோட தண்டனை வழங்கப்படும் சொல்லி பாருங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை நாங்க வழங்குவோம் அந்த ஆணுக்குன்னு சொல்லி. நான் எல்லா ஆணையும் தவறுதலா சொல்லல, அந்த குற்றத்தை செய்யற ஆணை மட்டும் தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அந்த ஒரு சட்டம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்தால் வருகிற நாட்கள்ல ஒரு பெண் குழந்தை கூட கற்பழிக்கப்படாது.
அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. நம்ம சட்ட மேதை நம்ம கொண்டே தலைவர் அம்பேத்கர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதை கொண்டாந்துருப்பாரு. மனுஷன் அவர் இல்லை இன்னைக்கு. அவருக்கு பதிலாக தான் எங்களோட கழக தலைவர் இருக்காரு, எங்க தளபதி இருக்காரு. அவர் மூலியமா இந்த சட்டங்கள் எல்லாம் வருகிற 2026 அமலுக்கு வரும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பெண்களுக்குரிய முழு பாதுகாப்பும் கிடைக்கும் கிடைக்கும். நீங்க இப்ப இருக்கிற மகளிர் எல்லாருமே அவங்கள முழு மூச்சா அந்த 2 கொள்கை நிர்வாகி, அந்த மகளிர் நிர்வாகிகள் அஞ்சலி அம்மாலையும் வேலுநாச்சியாரையும் உங்களோட மனதுல வச்சுட்டு எல்லாத்துலயும் எதுலயும் நீங்க ஒதுங்கியே போகாதீங்க. வீரத்தோட செயல்படுங்க. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, எனக்கு பிடிச்ச வார்த்தை வீரம், பிடிக்காத வார்த்தை பயம். ஆனா இனிமே நம்ம இந்தியா தேசத்துல உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பிடிக்க வேண்டிய 3 வார்த்தை என்ன வார்த்தை? நான் சொல்ல தேவையில்ல. விஜய், நம்ம தலைவர் விஜய்ங்கிற அந்த 3 வார்த்தை தான் உயிர். உயிருங்கிற வார்த்தையும் 3 தான், விஜய்ங்கிற நம்ம தளபதியோட வார்த்தையும் 3 தான். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வருகிற 2026 இருக்கிற ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லா கட்சிக்கும் நாம கட்சி என்னங்கிறத நம்மளோட செயல்பாடுகள் மூலியமா காட்டணும் தான் தளபதி சொல்லியிருக்காரு. அவர் கூட பணத்துக்கு வரலங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, அவர்கிட்ட கோடி கணக்கில் இருக்கு பணம். தமிழ்நாட்டு மக்களால இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். இத அவர் மக்கள் இயக்கம் நடத்துறப்ப மேடையில பேசினாரு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தாங்க இப்ப அரசியல வராரு. அவர் நினைச்சா அவருக்கு 500 கோடி கொடுத்துக்கூட படம் எடுக்க இன்னைக்கு இயக்குநர்கள் காத்துன்னு இருக்காங்க. அவர் ஏன் வேண்டாம்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம லியோ ஆடியோ லான்ச்ல கூட சொன்னாரு, என்னோட தோலை செருப்பா தைச்சி போட்டா கூட எனக்கு அந்த நன்றி கடன் தீராது. இப்படி சொல்ற தலைவன் யாருக்குங்க கிடைப்பாரு? தன்னோட தோலை செருப்பா தைச்சு போடணும்னு சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மகளிர்களுக்கும் சரி, வயதானோர் எல்லாருக்குமே உங்களுக்கு மாற்றங்கள் வேணும்னா தளபதி விஜய்ங்கிற அந்த 3 எழுத்து மந்திரத்தை உங்களோட மனதில வச்சு நீங்க செயல்படுங்க. ஒற்றுமைதான் நமது கட்சியின் பலம், அது எதிராளியின் பலவீனம். வாய்ப்பு நன்றி.